தமிழ்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னர்களுள் மனுநீதி சோழ மன்னனும் ஒருவர். இவர் நீதி நெறி தவறாம ஆட்சி செய்யறதையே முக்கியமான நோக்கமா கொண்டு செயல்பட்டவர். இவருக்கு பல நற்பண்புகள் இருந்த போதும் மற்ற உயிர்களையும் தன்னோட உயிர் போல நேசிக்க கூடிய மிக உயரிய பண்பும் உள்ளடக்கிய ஒரு அரசன், மிகப்பெரிய சிவ பக்தனும் கூட. திருவாரூர்ல கோயில் கொண்டுள்ள வீதி விடங்க பெருமான தினமும் வணங்கி வந்தாரு. அதனாலதான் பெரிய புராணத்துல திருவாரூருடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் முதல்ல நீதி நெறி தவறாத நீதி வழுவா மனுநீதி சோழ மன்னன் ஆண்ட பூமி இதுன்னு அடைமொழி கொடுத்து மனுநீதி சோழ மன்னனோட கதையை சொல்லிட்டு அதன் பிறகுதான் அந்த பகுதியில இடம்பெற்ற அடியார்களுடைய கதைகளையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு பாத்துக்கோங்க, இந்த மன்னனுடைய கதை எவ்வளவு உயரிய சிந்தனைகளை உள்ளடக்கியதா இருக்கணும். நாமளும் கேட்கலாமா? சிவ பக்தரான இந்த மனுநீதி சோழ மன்னன் தினமும் இறைவனை வழிபட்டு வந்தாரு. வெகு காலம் கழிச்சு இவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இறைவன் மீது கொண்ட அதீத ஈடுபாட்டினால அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என்று இறைவனோட பெயரையே சூட்டி இந்த அரசர் மகிழ்ந்தாராம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்கறாங்க. அந்த இளவரசன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய அவனுடைய ஆற்றலை பார்த்த தந்தையாகிய இந்த சோழ மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது. இதுக்கிடையில அந்த மன்னனுக்கு வேறொரு சிந்தனை ஏற்படுது. என்னன்னா, தன்னுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு எந்த குறையுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைய அவங்க நேரடியா தன்கிட்ட வந்து சொல்லணும். அந்த குறைய தானே தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செய்யறாரு. அப்போ அமைச்சர்கள் சொல்றாங்க, உங்களுடைய ஆட்சி காலத்துலதான் மக்களுக்கு நீங்க எந்த குறையுமே வைக்கிறது இல்லையே, அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு கேக்குறாங்க. ஆனா இத அந்த அரசர் ஏத்துக்கவே இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், அந்த குறைய என்கிட்ட நேரடியா வந்து சொல்ல தயங்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட தயக்கம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஆலோசனை செய்து கொண்டிருந்த அந்த அரசனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. என்னன்னா, தன்னுடைய அரண்மனை வாயில்ல மிகப்பெரிய ஒரு மணிய கட்டி நல்ல நீளமான கயரையும் கட்டி தொங்க விடணும். யாருக்காவது ஏதாவது குறைகள் இருந்தா அந்த மணியை அடிச்சு ஒலி எழுப்பினாங்கன்னா நானே நேரா வந்து அவர்களுடைய குறைகளை கேட்டு தீர்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த மணிய கட்டியும் வச்சுட்டாங்க. அதன் பிறகு பல ஆண்டு காலமா இந்த மணி சத்தம் கேட்கவே இல்லை. அதே சமயம் இளவரசனும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். வெகு காலம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் இந்த மணியோசை கேட்குது. இந்த மணியோசையை கேட்ட அரசனும் அமைச்சர்களும் பதறி அடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்தவங்க சுற்றும் முற்றும் பாக்குறாங்க, அங்க எந்த மனிதர்களையுமே காணல. ஆனா அங்க ஒரு பசு நிக்குது. அந்த பசுவினுடைய கண்கள்ல நீர் தார தாரையா கொட்டிட்டு இருக்கு. இத பார்த்த அரசன் அதிர்ந்து போறான். என்ன இது, ஒரு பசு வந்து நிக்குது, அதுவும் அது கண்ணுல தார தாரையா நீர் கொட்டிட்டு இருக்கே, அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு துன்பம் நடந்திருக்கணும். அதனாலதான் அந்த பசு இந்த செயலை செய்திருக்கு. உடனடியா போய் என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சிட்டு வாங்கன்னு அமைச்சர்களை எல்லாம் ஏவினானா. அமைச்சர்களும் நகரத்துக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு வராங்க. தெரிஞ்சிட்டு வந்த அமைச்சர்கள் யாருமே எதையுமே அரசன் கிட்ட முழுமையா சொல்ல மாட்டேங்கிறாங்க, தயங்குறாங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊர்ல இளவரசன் என்ன செஞ்சானா, அரசர்கள் வீதி உலா செல்லக்கூடிய வழியில தன்னுடைய தேர்ல ஏறி வீதி உலா போயிட்டு இருந்திருக்கான். கொஞ்சம் வேகமாவே போறான். அப்படி அவன் போகும் பொழுது அங்க மக்கள் எல்லாம் அவனை வணங்கி வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலுக்கு இடையில ஒரு அழகான அப்போதான் பிறந்த ஒரு புது கன்றுக்குட்டி துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அப்படி விளையாடின அந்த கன்று எதிர்பாராத விதமா வேகமா வந்து வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த தேரினுடைய சக்கரத்துல சிக்கிடுச்சு. அதுவும் அந்த தாய் பசு அந்த கன்றை பார்த்துட்டு இருக்கும் போதே நடக்குது. உடனடியா அந்த இடத்திலேயே இறந்தும் போயிடுச்சு. இத பார்த்த அந்த தாய் பசு பதறி போய் ஓடி வருது. ஓடி வந்து சுத்தி சுத்தி பாக்குது. ஐயோ, தன்னுடைய கன்று இப்படி ஆயிடுச்சே, தன்னுடைய கன்றை காப்பாத்த முடியுமான்னு சுத்தி சுத்தி வருது. அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு உடல் எல்லாம் நடுங்கி போய் அந்த இடத்துலயே அந்த பசு கீழே விழுந்துருது. இத கண்ட இளவரசனும் மனம் வருந்தி தேரில இருந்து இழிந்து இறங்கி, ஐயோ, இப்படி ஒரு இழிவான செயலை நான் செய்துட்டேனே,
என்னுடைய தந்தை இந்த மண் உயிர்களை எல்லாம் தன்னுடைய உயிர் போல பேணி காக்கக்கூடியவர், எல்லா உயிர்களையும் நேசிக்க கூடியவர், இது நாள் வரை நீதி தவறாம ஆட்சி செய்தவர். என்னால என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுட்டே, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டேனே, நான் இதுல இருந்து எப்படி விடுபடுவேன்னு அவனும் அங்கேயே புலம்புறான் கீழே உட்காந்து. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே யோசிக்கிறான், சரி நாம இந்த செய்தி நம்மளுடைய தந்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடி படித்த பெரியோர்கள் கிட்ட போய் கேட்கலாம், இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலான்னு வேகமா போறான். அதுக்கிடையில அங்க விழுந்து கடந்தது இல்லையா இந்த பசு, இது அரண்மனைக்கு வந்து மணி அடிச்சு ஒலி எழுப்பி இருக்கு. இப்போ இந்த செய்திய அமைச்சர்கள் மன்னர் கிட்ட தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட மன்னர் அதிர்ந்து போறாரு. இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்தது என்னுடைய மைந்தனா அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக நல்ல படித்தவர்கள் கிட்ட போய் இதுக்கு என்ன உபாயம் இருக்குன்னு கேக்குறாரு. அவங்க ஆளுக்கு ஒரு நீதி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே இந்த அரசனுக்கு ஏற்புடையதா இல்ல. அவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவனை போய் நாம தண்டிக்கிறதான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மன்னன் விடுறதா இல்ல. மீண்டும் மீண்டும் கேக்குறாரு. யார் சொல்லக்கூடிய எந்த விதமான நீதியும் அவருக்கு ஏற்புடையதா இல்ல. அதனால கடைசியா தானே ஒரு முடிவு எடுக்கிறாரு. போன உயிரை என்னால மீட்டு கொடுக்க முடியாது, அதே சமயம் அந்த உயிருக்கு பதிலா இன்னொரு உயிரை கொடுக்க முடியும். அதாவது இந்த பசு எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்குதோ அதே துன்பத்தை நானும் அனுபவிக்கணும், அதுதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு, அந்த கன்று எந்த இடத்துல அடிபட்டதோ அதே இடத்துல என்னுடைய மைந்தனை கொண்டு போய் நிறுத்துங்க, தேர அவன் மீது செலுத்துங்கன்னு நீதி கொடுக்கிறாரு. ஆனா இத அங்க உள்ளவங்க யாருமே ஏத்துக்கல. மக்கள், அமைச்சர்கள் யாருமே ஏத்துக்கல. எல்லாருமே பதட்டப்படுறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. அந்த இளவரசன் தெரியாம தவறு செய்துட்டான், இத நம்ம மன்னிக்கலாம், இதுக்கு வேற ஏதாவது உபாயம் செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே இந்த அரசன் கேட்கல. ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கட்டளை இடுறாரு. ஆனா அந்த அமைச்சர் இந்த அரசனோட பேச்ச மீற முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தன்னுடைய கையில இருந்த வாளால தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சுக்கிறான். இத கண்ட அரசர் இனிமே இந்த பணியை நம்ம மற்றவர்கள் கிட்ட கொடுக்க வேண்டாம்னு நினைச்சு தானே அந்த பணியை செய்யறாரு. தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு நீதிய நிலைநாட்டிய அந்த சோழ மன்னனை அன்று முதல் நீதி வழுவா மனுநீதி சோழ மன்னன் என்று அழைக்கிறாங்க. தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இப்படி எந்த விதமான பாரபட்சமுமே பார்க்காம நீதி வழங்கி நீதியை நிலைநாட்டினதுனாலதான் இன்னும் கூட அந்த அரசனுடைய கதையை நாம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.